நான் உங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு தாறுமாறான மோட்டிவேஷனல் படங்க. சும்மா சொல்லக்கூடாது. படம் அந்த அளவுக்கு ஒர்த்து. குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது, ஆம்பள பிள்ளைங்களே தடுமாறி நிக்கிற இடத்துல, ஒரு பொண்ணா நம்ம படத்தோட ஹீரோயின் நாமெல்லாம் நெனச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வேலைய செய்யணும்னு முடிவெடுப்பா. பொதுவா நம்ம சமூகத்துல பெண்கள் யாரும் அந்த வேலைய செய்யணும்னு யோசிக்க கூட மாட்டாங்க. அதையும் மீறி பண்ணா, அத சமூகம் ஏத்துக்கவும் செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு வேலைய குடும்ப கஷ்டத்துக்காக தன்னோட அடையாளத்தையே மாத்திக்கிட்டு ரொம்ப துணிச்சலோடையும், தைரியத்தோடையும் நம்ம ஹீரோயின் செய்வாங்க. ஒரு சின்ன பொண்ணு மொத்த குடும்பத்தோட பாரத்தையும் தோள்ல தூக்கி சுமப்பா. படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவ்ளோ மோட்டிவேஷனலா இருக்கும். நெறைய இடத்துல நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்கும். சஃபியா சஃப்தார்னு 2026ல ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி படம். இந்த படத்த பார்த்து முடிக்கும்போது, யாருக்கெல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனலா இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே நமக்கு நம்ம ஹீரோயினையும் அவளோட மொத்த குடும்பத்தையும் தான் காட்டுவாங்க. அம்மா, அப்பா அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைங்க. ஹீரோயின் தான் அதுல கடைக்குட்டி. இப்ப குடும்பம் மொத்தமும் சேர்ந்து அக்காவுக்கு மாப்பிள பாக்குறதுக்காக மாப்பிள வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயினும் ஒரு அழகான சல்வார போட்டுட்டு கிளம்புறா. பொதுவா இவ இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ண மாட்டா. அது அவளுக்கு பிடிக்கவும் செய்யாது. அக்காவோட மாமனார் மாமியார் வீட்டுக்கு போறதுனால தான் அம்மா இப்படி கிளம்பணும்னு சொல்லிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா. செருப்பு கூட ரொம்ப அழகான ஒரு கட் ஷூ குடுப்பாங்க போடுறதுக்கு. அது ரொம்ப டைட்டா இருக்குன்னு கத்துறா. ஏம்மா இப்படிலாம் என்னைய டார்ச்சர் பண்றீங்கன்னு கேப்பா. அம்மாவும் இன்னைக்கு ஒரு நாள் தானடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அப்புறம் எல்லாரும் கிளம்பி மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் அந்த குடும்பத்தோட நல்லா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்கங்க. அப்ப அந்த மாப்பிள்ளையோட அம்மா நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "என்ன அடுத்தது இந்த பொண்ணுக்கு தானே கல்யாணம்? நானே எங்க சொந்தத்துல ஒரு மாப்பிள்ளைய பார்க்கவான்னு" கேட்பாங்க. அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனா முந்திக்கிட்டு நம்ம ஹீரோயின், பாருங்களேன் உடனே பாத்துருங்க. முழு பொறுப்பையும் நான் உங்ககிட்டயே குடுக்குறேன். நல்ல மாப்பிள்ளைய எனக்கு பாருங்கன்னு சொல்லுவா. இவ விளையாட்டுக்கு தான் சொல்றான்னு எல்லாத்துக்கும் தெரியும். அக்காவோட மாமியாரும் இதெல்லாம் கேட்டுட்டு, "பாத்தியா எப்படி பேசுறான்னு" சிரிக்கிறாங்க. அப்புறம் அங்கிருந்து கல்யாணத்த பேசி முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கும் வந்துருவாங்கங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் அக்கா கிட்ட ஒரு கேள்வி கேட்பா. "ஏன்க்கா உனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு? ஏன் இந்த பையன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு?" ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு இந்த காதல் கல்யாணத்துலலாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்ப அக்கா சொல்லுவா, "நிரந்தரமான ஒரு வேலையில இருக்க பையன கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்டி. அதுக்கு தான் இந்த பையன எனக்கு பிடிச்சிருக்குன்றா." அக்காவோட இந்த பதில நம்ம ஹீரோயினால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. போற வார எல்லா இடத்துலயும் அக்கா கிட்ட கல்யாணத்த பத்தி பேசிக்கிட்டே இருப்பா. "பாத்தியாக்கா ஒரு பையனுக்கு கல்யாணம்ன்றது லாட்டரி அடிச்ச மாரி இல்லன்றா." "என்னடி சொல்றேன்னு?" அக்கா கேட்டா, "ஆமா, அவனோட வீட்டு வேலைய செய்றதுக்கு, துணிய துவைச்சு போடுறதுக்கு, அவனுக்கு பிள்ளைங்கள பெத்து வளர்க்கறதுக்கு, அவங்க அம்மா அப்பாவ பாத்துக்கிறதுக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆள் கிடைச்சிடுறாங்கல்ல. அது மட்டுமா, அவனுக்கு ஏதாவது கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தா கூட அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவன் என்ன புலம்புனாலும், எவ்வளவு திட்டினாலும், கஷ்டப்படுத்தினாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கடைசி காலம் வரைக்கும் வேலை செஞ்சு கடைசி காலத்துல படுக்கையில இருக்கும்போது கூட ஒரு நர்ஸ் மாரி வேலை செய்யணும். செத்து போனதுக்கு அப்புறம் அவன நினைச்சு சோகமா அழணும். பாரேன் பசங்கெல்லாம் ரொம்ப லக்கி இல்லன்னு" சொல்றா. அக்காவுக்கு இத கேட்க கேட்க சிரிப்பா தான் இருக்கும். நம்ம ஹீரோயினோட அக்கா பெருசா படிச்சது இல்லங்க. ஆனா கொஞ்சம் பியூட்டிஷியன் கோர்ஸ் எல்லாம் பண்ணிருப்பா போல. அதனால வீட்லயே ஃபேஷியல் பண்றது, த்ரெட்டிங் பண்றதுன்னு சின்ன சின்ன வேலை பார்த்து அவளும் கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த வேலைய கூட பார்க்க விடாம நம்ம ஹீரோயின் தான் கல்யாணத்த பத்தி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா அக்காவுக்கு. அம்மாவும் வந்து திட்டுவாங்க, "ஏய் அவள வேலை பார்க்க விடுறீன்னு." ஆனா ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல. அக்கா போற வார இடத்துலலாம் ஏதாவது கல்யாணத்த பத்தி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறா. இவ பேச்சு தாங்க முடியாம பொறுத்து பொறுத்து பார்த்த அக்காவும், "இத பாரு, கல்யாணம்னா நீ நினைக்கிற மாதிரி மட்டும் இல்ல. நம்ம அம்மா அப்பாவ பாத்தியா? இந்த காலத்துல கூட எவ்வளவு ரொமான்டிக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்காம வாழ்றாங்கன்னு" அம்மா அப்பாவ காட்டுறா. அவ சொல்றதும் சரிதான். ஏன்னா ஹீரோயினோட அம்மா அப்பா 2 பேரும் ரொம்ப நல்ல கப்பிள்ஸா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைனாலும் சேர்ந்தே சமாளிச்சு பிள்ளைங்களையும் நல்லா வளர்த்து ஒரு நல்ல கப்பிள்ஸா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இத கேட்டதும் ஹீரோயின் ஆஃப் ஆயிட்டாங்க. ஆனாலும் இவ மனசுக்குள்ள பெண்களோட தலையெழுத்து கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளை வீட்ட வேலை செய்யறது மட்டும் இல்ல, அத தாண்டியும் இருக்குன்னு ஒரு நினைப்பு உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு சரளமா கவிதை எழுத வரும். அதனால நைட் எல்லாம் உட்கார்ந்து பொண்ணுங்கள பத்தியும் அவங்க லைஃப் கல்யாணத்தோட முடிஞ்சு போயிடக்கூடாதுன்னும் கவிதையெல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பா. அந்த கவிதையில இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் சாதாரணமா இருக்காது. ரொம்ப ஃபயராவும் புரட்சிகரமாவும் இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில ஹீரோயினோட அப்பாவை காட்டுவாங்க. அவர் அந்த ஊர் பஜார்ல சொந்தமா ஒரு சலூன் வச்சிருக்காருங்க. அவரு எப்பவும் போல தன்னோட கஸ்டமர் ஒருத்தருக்கு முடி வெட்டிக்கிட்டு இருப்பாரு. இவரோட கடையில அந்த ஏரியாக்காரவங்க ஒரு 4, 5 பேர் எப்பவும் உட்கார்ந்து கதை பேசிட்டே இருப்பாங்கங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, அவரோட பையனுக்கு நல்லா படிச்சு வேலை பார்க்குற ஒரு பொண்ணோட சம்பந்தம் வந்துச்சாம். ஆனா இவரு வேண்டான்னு அந்த பொண்ண ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். ஏன்னா நல்லா சம்பாதிக்கிற பொண்ணு மாமனார் மாமியார பாத்துக்காதான். கொஞ்ச நாளே பையனை கைக்குள்ள போட்டுக்கிருமா. அதனாலதான் வேண்டான்னு சொல்லிட்டேன்றாரு. இதை கேட்டுட்டு ஹீரோயினோட அப்பாவும், "அப்பெல்லாம் கிடையாது. ஒரு பொண்ணு படிச்சிருக்கு, நல்லா சம்பாதிக்குதுன்னா அந்த பொண்ண கல்யாணம் பண்ணா உங்க குடும்பத்துக்கு 2 வருமானம் கிடைக்கும்ல. உங்க பையனுக்கும் நல்லது தானே. அப்படிலாம் எந்த பொண்ணையும் ஜட்ஜ் பண்ண கூடாதுன்னு" ஹீரோயினோட அப்பா சொல்லுவாருங்க. அப்பா அந்த குரூப்ல இருக்க இன்னொருத்தரும்
ஒவ்வொருத்தரும் ஏன் படிக்காத பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணு மட்டும் மாமனார் மாமியார பாக்கணும்னு என்ன கேரண்டி இருக்கு? அப்படிலாம் கிடையாதுப்பா. அந்த வேலைக்கு போற பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா அந்த பொண்ணையே பேசாம உன் பையனுக்கு கட்டி வைன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவங்க இப்படி ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது தான் அங்க முக்கியமான ஒருத்தர் வருவாருங்க. அவர் அந்த பஜார்ல இருக்க எல்லாத்துக்கும் கடன் குடுக்குற ஒரு பெரிய பணக்காரர். பேசிக்கலி அவர் ஒரு ரவுடியும் கூட. அவர்கிட்ட நம்ம ஹீரோனோட அப்பா கொஞ்சம் கடை வாங்கியிருக்காரு. அந்த கடனை வசூலிக்க தான் இப்ப வந்திருக்காரு. மனுஷன் அப்படியே கெத்தா வந்து உட்காருவாரு பாருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அப்பா கடையில ஒரு பையன் வேலை பார்ப்பான். அவன் போய் தோளெல்லாம் அமுக்கி விட்டுட்டு இருப்பான். அந்த அளவுக்கு அவர பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. என்னப்பா இது, நானும் வட்டி பணம் வாங்குறதுக்கு நாள் கணக்கா நேரம் பார்க்காம அலைஞ்சுகிட்டு இருக்கேன். எப்பதான் தருவேன்னு ஹீரோனோட அப்பா கிட்ட கேட்பாருங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரீயாவும் ஒரு அட்வைஸ் பண்ணுவாரு. வட்டி கட்டி இப்படி சிரமப்படுறதுக்கு வாங்கின கடனுக்கும் வட்டிக்கும் இந்த கடைய பேசாம எனக்கே வித்துறேன்னு சொல்றாரு ஹீரோனோட அப்பா கிட்ட. இத கேட்டதும் ஹீரோனோட அப்பாவுக்கு முகமே மாறி போயிரும். ஏன்னா இந்த கடை அவரோட பரம்பரை சொத்து. இதை எப்படி விக்க அவருக்கு மனசு வரும்? இல்ல இல்ல, அதெல்லாம் என்னால முடியாது, இந்தாங்க உங்க வட்டி பணம்னு பணத்தை எடுத்து அவர்கிட்ட நீட்டிடுவாரு ஹீரோயினோட அப்பா. பரவாயில்ல, இந்த மாசம் பணத்தை கொடுத்துட்ட, ஆனா நான் உனக்கு கடன் கொடுக்கும் போது ஒரு கண்டிஷன் வச்சனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டுட்டு தான் கடன் கொடுத்தவர் கடையை விட்டு கிளம்புவாருங்க. அந்த கண்டிஷனை நினைச்சு ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது என்னன்னு இந்த இடத்துல நமக்கு சொல்லல. அந்த கடன் கொடுத்த கடன்காரர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் நம்மலாம் நல்ல மூட்ல பேசிட்டு இருந்தோம், இந்த ஆள் வந்து நம்ம மூடையே கெடுத்துட்டான்னு அந்த ஆள் கழுவி கழுவி ஊத்துறாங்க. அப்புறம் நைட் டைம்ல ஹீரோயினோட அப்பா கடையில வேலை பாக்குற பையன் சொந்த ஊருக்கு போறானா. அவனுக்கு சம்பளமும் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாயும் கொடுத்து ஹீரோயினோட அப்பா அனுப்பி வைப்பாரு. அவன் தங்கச்சிக்கு கல்யாணமா வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லிட்டு தான் கிளம்புறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினோட அப்பாவே கிச்சனுக்கு போய் டீ போடுவாருங்க. அவரு டீ போடுறத பார்த்துட்டு அம்மா என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லையே, நீயும் நானும் சேர்ந்து டீ குடிக்கலான்னு தான் 2 பேருக்கு சேர்த்து டீ போடுறேன்னு அவர் சொல்றாரு. இல்ல என்னமோ நடந்திருக்குன்னு அவரோட முகத்தை பார்த்தே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் ஒய்ஃபுக்கு தான் கையாலேயே டீ எல்லாம் ஊத்தி கொடுத்து பிரச்சனையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி கடன் கொடுத்தவர் வந்து நம்ம கடையை கேட்கிறாரு, அந்த ஆள் கடனை எப்படிதான் அடைக்க போறோம்னோ எனக்கு தெரியலன்னு பொண்டாட்டி கிட்ட புலம்பிட்டு இருப்பாரு. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினும் கேக்குறா. ஆனா அவளுக்கு அப்பா வாங்கின கடனை பத்தியும் கடன்காரு போட்ட கண்டிஷனை பத்தியும் எதுவும் தெரியல. ஆனா அம்மா அப்பா பண பிரச்சனையில இருக்காங்கன்னு மட்டும் அவளுக்கு தெரியுது. ஏற்கனவே அந்த கடன் கொடுத்தவர் இருக்காரு இல்லையா, அவர் அந்த பஜார்ல 6 பேருக்கு கடன் கொடுத்து அவங்க கடையை பூரா புடுங்கிக்கிட்டாராம். அப்படி இருந்து அவன் பேராசை குறையல, நம்ம கடையை எப்படா புடுங்குவோன்னு காத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு அப்பா. இதை கேட்டதும் ஹீரோனோட அம்மாவுக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து கேக்குற நம்ம ஹீரோயினும் அவங்களை சந்தோஷப்படுத்தலான்னு அப்பா அம்மாவை சேர்த்து வச்சு போட்டோ எல்லாம் எடுப்பா. அவங்களும் கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பாங்க. அப்புறம் நைட் எல்லாம் இவளுக்கு தூக்கமே வராது. குடும்ப கஷ்டத்தை நினைச்சும் பணப்பிரச்சனையை நினைச்சும் அத பத்தி ஒரு கவிதை எழுதிக்கிட்டே இருப்பா. ரொம்ப பாசிட்டிவா சூப்பரா எழுதுறாங்க. அப்புறம் பார்த்தா ஏதோ சத்தம் கேட்கும். என்னடான்னு வெளியே எந்திரிச்சு போய் பார்த்தா அம்மாவும் தூங்காம ஏதோ எம்ப்ராய்டரி டிசைன் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புதுசா ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கான். 6 வாரத்துக்குள்ள இந்த வேலையை முடிச்சு கொடுத்தா நல்ல பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கூட ரோபோட்டிக்ஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காக அது சம்பந்தமா ஒரு கிளப்ல சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்க எடுத்த போட்டோவெல்லாம் அம்மா கிட்ட காட்டிக்கிட்டு இருப்பா. அம்மாவுக்கும் பொண்ணு பெரிய படிப்பு படிக்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல டெல்லியில ஒரு பெரிய காலேஜ்ல சேர்ந்து ரோபோட்டிக்ஸ் படிக்க போறாளா நம்ம ஹீரோயின். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில நமக்கு ஹீரோவையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுவாங்க. அவங்க எல்லாம் ஒரு ராப் சாங் பாடுற குரூப். ஹீரோயினோட அப்பா கடைக்கு எதிர்த்தாப்புல அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கடை வச்சிருப்பாருங்க. அங்கதான் உட்காந்து ஹீரோவும் அவனோட குரூப்பும் ஒரு ராப் சாங்க பாடி காட்டிட்டு இருக்காங்க அந்த அங்கிளுக்கு. அவரும் பாட்டு நல்லா தான் இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த குரூப்லயே ஒரு பொண்ணு இருப்பா. அவ பாட்டு நல்லா தான் இருக்கு, இந்த வரிகள்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதி இருந்தா நல்லா இருக்கும்னு அந்த குரூப்ல இருக்க ரைட்டரை குத்தி காட்டுவா. அதை கேட்டுட்டு அவன் முறைப்பான். அப்புறம் கடைக்கார அங்கிளும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு அவங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட வீட்டை காட்டுவாங்க. அப்பாவுக்கு காலையில எழுந்ததுல இருந்து உடம்பு சரியில்லை. அம்மாவும் கடையை திறக்க வேண்டாம், ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்றாங்க. ஆனா அப்பா பிடிவாதமா மெடிக்கல்ல ஒரு மாத்திரையை வாங்கி போட்டா சரியாயிரும், நான் கடையை திறக்க போறேன்னு கிளம்புறாருங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால ஹீரோயினும் கூடவே கிளம்புவா. போற வழியெல்லாம் அப்பாவும் பொண்ணும் ஜாலியா பேசிக்கிட்டே போவாங்க. அப்புறம் ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி 2 பேரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்பா பொண்ணுன்றதை தாண்டி 2 பேருக்குள்ளயும் ஒரு நல்ல நட்பு இருக்கும். ஹீரோனோட அப்பாவும் ரொம்ப முற்போக்கானவர். பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் நல்லா படிக்க வச்சு சுதந்திரமா வளர்க்கணும்னு ஆசைப்படக்கூடியவர். அப்புறம் கடைக்கு போய் கடையை திறப்பாங்க. ஹீரோயின் தான் அப்பாவுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவா. ரொம்ப சீக்கிரமா கடையை திறந்ததுனால கஸ்டமர்ஸ் யாரும் இன்னும் வரல. அதனால உட்காருங்கப்பா, நான் வேணா உங்களுக்கு முடிய வெட்டி விட்டு ஷேவிங் பண்ணி விடுறேன்னு சொல்றா. அப்பா கூடவே சின்ன வயசுல இருந்து இருந்ததுனால இவளுக்கு இந்த வேலையெல்லாம் நல்லா தெரியும். அப்பாவும் அதெல்லாம் வேணாமா, கொஞ்சம் தலை வலிக்குது, எனக்கு தலையை மட்டும் அமிக்க விடுன்னு சொல்றாரு. இவளும் அப்பாவுக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டே எவ்வளவுப்பா கடை வாங்கிருக்கீங்கன்னு கேட்பா. ஏன்னா இவ மனசுக்குள்ள அந்த ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கு. அப்பாவும் அதை பத்திலாம் நீ ஏமா கவலைப்படுற, படிக்கிறதுல கவனம் செலுத்து, பணப்பிரச்சனை எல்லாம் நான் பாத்துக்கிறேன்றாரு. இல்லப்பா, ஏற்கனவே கடை இருக்கு, இப்ப நான் வேற காலேஜுக்கு போக போறேன், என் ஃபீஸ் என்ன இன்னும் உங்களுக்கு கஷ்டமா இருக்குமேன்னு தான் கேக்குறேன்னு சொல்றா. அப்பாவும் ஆமா, நீ டெல்லி
பள்ளிக்கு படிக்க போயிருவ. நீ போனதுக்கு அப்புறம் வீடே வெறிச்சோடி இருக்கும்மா. அத நெனச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆனாலும் என் பொண்ணு டெல்லில இருக்க காலேஜ்ல படிக்க போறான்னு எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லுவேன்னு அப்பா சொல்லுவாரு. அப்படியே மகளோட கைய பிடிச்சு முத்தமெல்லாம் குடுப்பாரு. இவளும் அப்பா தலைய கோதி விட்டு ஒரு முத்தம் குடுத்து, "கண்டிப்பா நீங்க பெருமைப்படுற மாரி தான்ப்பா இன்னைக்கும் நான் நடந்துப்பேன். எந்த விதத்திலயும் உங்களுக்கு சிரமம் குடுக்க மாட்டேன்னு" சொல்லுவா. அப்புறம் மசாஜ் பண்ணி விட்டுட்டே, "போதுமாப்பான்னு" கேப்பா. அப்பா எந்த பதிலும் சொல்லல. அப்படியே தூங்கி போன மாரி தான் இருக்காரு. "என்னப்பா தூங்கிட்டீங்களா? எந்திரிங்க எந்திரிங்கன்னு" அப்பாவ எழுப்புவா. "விளையாடாதீங்கப்பா, எந்திரிங்கப்பா எந்திரிங்கப்பான்னா" அப்பா கண்ண திறக்கவே இல்ல. தல அப்படியே சாஞ்சிருச்சு. இவளுக்கு பக்குன்னு இருக்கும். உடனே கத்துவா பக்கத்து கடைக்காரர கூப்ட்டு. அடிச்சு புடிச்சு அப்பாவ ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனா, அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சாமா. உடம்போட ஒரு பக்கமே பேரலைஸ் ஆயிருச்சாம். மொத்த குடும்பமும் இத கேட்டு அப்படியே இடிஞ்சு போயிருவாங்க. மேற்கொண்டு அவருக்கு என்ன ஆகுன்றத ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துதாம்மா சொல்ல முடியும்னு சொல்லிட்டு டாக்டரும் போயிருவாருங்க. அம்மா, அக்காலாம் ரொம்ப அழுவாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பக்கத்து கடைக்கார அங்கிள் தான் இவங்களுக்கு துணையா இருப்பாரு. ஹீரோயினும் அம்மாவையும் அக்காவையும் சமாதானப்படுத்தி, "நீங்கலாம் வீட்டுக்கு போங்க. நான் அப்பாவ ஹாஸ்பிடல்ல கூடவே இருந்து பாத்துக்கிறேன்னு" சொல்றா. சின்ன பொண்ண தனியா விட்டுட்டு எப்படி அவங்களால போக முடியும்? அதனால நானும் கூட இருக்கேன்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் பக்கத்து கடைக்கார அங்கிள் தான், "கவலைப்படாதீங்கம்மா, நானும் அந்த பொண்ணுக்கு துணையா இருக்கேன். நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்கன்னு" அம்மாவையும் அக்காவையும் அனுப்பி வச்சுருவாரு. அவங்கலாம் போனதுக்கு அப்புறம் அப்பாவோட கடன பத்தி அவர்கிட்ட விசாரிப்பா. அப்பதான் அவர் ஒரு உண்மைய சொல்றாரு. கொரோனா டைம்ல எந்த ஒரு தொழிலும் நடக்காம போனப்ப அப்பாவுக்கு நெறைய பணம் தேவைப்பட்டதாம். ஏன்னா கடைய தொறந்திருக்க மாட்டாரு. வருமானமும் இருந்திருக்காது இல்லையா? அதனால அந்த கடன் குடுக்கிறவர்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கியிருக்கிறாரு. அது வட்டியும் முதலும்னு ஒரு பெரிய அமௌண்ட்டா சேர்ந்துருச்சாம். அப்புறம் கடைய தொறந்ததுக்கு அப்புறமா கடைக்கு கஸ்டமர் வந்திருக்காங்க. ஆனா பல நாள் வேலைக்கு போகாததுனால அவங்க கிட்டயும் காசு இருந்திருக்காது இல்லையா? முடி வெட்டி நல்லா ஷேவிங் பண்ணாதான் அவங்களும் வேலைக்கு போ முடியும். அதனால ஹீரோனோட அப்பா ஃப்ரீயாவே எல்லாத்துக்கும் முடி வெட்டி ஷேவிங் பண்ணி விட்டுருக்காரு. இதனால கடைய தொறந்ததுக்கு அப்புறமும் பல நாள் வருமானமே இல்லாம இருந்திருக்காரு. அப்பயும் பாவம் அந்த பேராசை புடிச்ச பணக்காரர் கிட்ட தான் போய் கடன் வாங்கியிருக்கிறாரு. இதனால கடனும் அதிகமாயிடுச்சாம். ஆனா 2வது தடவ அவரு கடன் குடுத்தாரு இல்லையா? அப்ப ஒரு கண்டிஷனோட தான் கடன் குடுத்திருக்கிறாரு. அது என்னன்னு இப்ப பக்கத்து கடைக்கார அங்கிள் தாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாரு. 1 மாசம் வட்டி பணத்த குடுக்க தவறிட்டா கூட வட்டிக்கும் முதலுக்கும் சேர்த்து சலூன் கடைய அவர்கிட்ட வித்துறணுமா. இத கேட்டதும் ஹீரோயினுக்கே ஷாக்கு. வேற வழி இல்லாம அப்பாவும் அந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்லி தான் கடன் வாங்கிட்டு வந்திருப்பார் போல. அதனால தான் இத்தன நாளும் தேதி தவறாம அவருக்கு வட்டி பணம் குடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு ஹீரோயினோட அப்பா. பாவம் அப்பா இவ்வளவு நாள் இதையெல்லாம் எப்படி சமாளிச்சாரோன்னு அவளுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். அப்புறம் அப்பாவுக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆனா அவர் கண்ணு முழிச்ச பாடில்ல. பல நாள் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமா அவர் தேறாததுனால அவர வீட்டுக்கு கொண்டு போக வேண்டிய நிலைமையில தான் நம்ம ஹீரோயின் குடும்பம் இருக்கு. ஏன்னா மேற்கொண்டு அப்பாவ ஹாஸ்பிட்டல்லே வச்சு வைத்தியம் பார்க்க அவங்க கிட்ட காசும் இல்ல. அப்பாவும் மயக்கத்துல ஒரு கோமா நிலையில தான் இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல. வேற வழி இல்லாம ஹீரோயின் தான் அப்பாவ வீட்டுக்கு கூட்டிட்டு போவா ஆம்புலன்ஸ்ல வச்சு. போற வழியெல்லாம் அவளுக்கு ரொம்பவே வேதனையா இருக்குங்க. ஏன்னா இத்தன வருஷமா எல்லா கஷ்டத்துல இருந்து மொத்த குடும்பத்த தாங்குனது அப்பா தான். அவரே இப்ப கோமால இருக்கும்போது நம்மலாம் என்ன பண்ண போறோம்னு அவளுக்கு ரொம்ப பயமா வேற இருக்கும் இன்னொரு பக்கம். அப்புறம் அப்பாவ வீட்டுக்கு கொண்டு போனா அம்மாவுக்கெல்லாம் கையும் ஓடல, காலும் ஓடல. ஒரு மாதிரி அழுகையா வரும். அக்கா வேற எந்நேரம் பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பா. அப்பா வீட்டுக்கு வந்தும் கண்ணு முழிக்காம மயக்கத்திலே தாங்க இருக்காரு. அந்த நிலையில கூட அவர் கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துட்டே இருக்கும். ஹீரோயின் தான் அத தொடச்சு விட்டு ரொம்ப அழுவா. அம்மாவுக்கும் எம்ப்ராய்டரி பண்ண வேலை இருக்குல்ல. ஆனா அத அவங்களால செய்யவே முடியல. எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருப்பாங்க. குடும்பம் இப்ப பண கஷ்டத்துல இருக்கிறதுனால ஹீரோயினும் டெல்லிக்கு போய் படிக்கிறத எல்லாம் மறந்துட்டு ஏதாவது சின்ன வேலை கிடைக்குமான்னு எக்கச்சக்க கடைக்கு ஏறி இறங்குவா. ஆனா ஒரு பொண்ணுன்றதுனால பல இடத்துல வேலை கொடுக்க மாட்டாங்க. நிறைய இடத்துல இப்போதைக்கு வேகன்சி இல்லைன்னு துரத்தி விட்டுருவாங்க ஹீரோயின. அழுகையா வரும் அங்க இருந்து வரும்போதெல்லாம். எந்த வருமானமுமே இப்ப அந்த குடும்பத்துக்கிட்ட இல்ல. அக்கா சின்ன சின்னதா வீட்லயே லேடிஸ்க்கு ஃபேஷியல் எல்லாம் பண்ணி விட்டு தான் சம்பாரிச்சு கொடுப்பா. அந்த காசை எடுத்துக்கிட்டு அப்பாவுக்கு மருந்து வாங்க போனா அங்கேயும் பணம் பத்தாது. ஆனா அப்பா எல்லா இடத்துலயும் நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சிருக்காரு போல. காசு குறைவா கொடுத்தா கூட பரவாயில்லமா அப்புறம் கொடுங்கன்னு கடைக்காரங்க எல்லாம் சொல்றாங்க. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில அம்மா கிட்ட சலூனை பத்தி நீங்க என்னமா ஐடியா வச்சிருக்கீங்க? இந்த மாசம் நம்ம ஒருவேளை வட்டி பணத்தை கொடுக்காம போயிட்டா நம்ம சலூனை நம்ம இழந்துருவோம்னு நம்ம ஹீரோயினே பேசுறாங்க. அம்மாவும் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு ஹீரோயின் கிட்ட கேட்டா பக்கத்து கடைக்கார அங்கிள் தான் எனக்கு சொன்னாரு. நான் தான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றா ஹீரோயின். அம்மாவுக்கும் பெருசா எந்த ஐடியாவும் இல்ல. ஏன்னா ஊருக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு வேலை பாக்குற பையன் போனான் இல்லையா? அவனும் கிராமத்துல இருந்து இன்னும் பாவம் திரும்பி வரல. இவங்க நடத்துறதோ சலூன் கடை. வீட்ல இருந்த ஒரே ஆண் அப்பா தான். அவரால மட்டும் தானே அந்த வேலையை செய்ய முடியும். ஒருவேளை அவருக்கு ஒரு ஆம்பளை பையன் இருந்திருந்தானா அவன் நேர போய் அந்த தொழில கையில எடுத்திருப்பான். ஆனா இப்போ இருக்கிறது 2 பொம்பளை பிள்ளை. நம்ம ஹீரோயினுக்கு அந்த வேலை நல்லா தெரியும் தான். ஆனா அவ எப்படி போய் சலூன் கடை நடத்த முடியும்? அதனால அந்த மொத்த குடும்பமும் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம இப்போ நிற்கதில நிக்கிறாங்கங்க. நைட் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமே வராது. மனசுக்குள்ள கடைய பத்தி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப அவ மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுங்க. வாழ்க்கையில போராட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு போராட்டத்துல நம்ம ஜெயிச்சோம்னா அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும். இங்க ஜெயிக்கிறதோ தோக்குறதோ விஷயம் கிடையாது. அந்த போராட்டத்தை நம்ம ஃபேஸ் பண்றோமா இல்லையா? அதுதான்
இதுதான் மேட்டர்ன்னு அவ மனசுக்குள்ள அவளே நினைப்பா. டக்குன்னு என்ன நினைச்சான்னு தெரியல. தூங்காம எந்திரிச்சு வேகமா ரூமுக்கு போறா. கண்ல இருந்து கண்ணீரா ஊத்துது. இப்ப இவ என்னடா பண்ண போறான்னு பார்த்தா, சிசர் எடுத்து அவளே அவளோட முடிய அழுதுகிட்டே வெட்டிக்கிட்டு இருப்பா. என்ன பண்றா ஏது பண்றான்னு ஒண்ணுமே நமக்கு புரியல. ஆனா ரொம்ப அழுதுகிட்டே முடிய பூரா வெட்டுறா. மறுநாள் காலையில அம்மா ஏதோ ஊசனோல் பாக்ஸ பாத்தியான்னு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டே மாடிக்கு வராங்க. பார்த்தா இவ பையன் மாதிரி முடிய வெட்டிக்கிட்டு டி-ஷர்ட்ட போட்டுட்டு நின்னுக்கிட்டு இருப்பா. அம்மாவுக்கு அத பார்த்ததும் ஷாக்கு. என்ன ஏதுன்னு விசாரிச்சா, ஹீரோயின் இனிமே சலூனுக்கு போய் மத்தவங்களுக்கு முடி வெட்டி விட போறாளாம். இவளுக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பாவோட தொழில் நல்லா தெரியும். ஆனாலும் ஒரு பொண்ணா இவ போய் கடையில நின்று தொழில நடத்த முடியுமா? அது மட்டும் இல்லாம இவங்களோடது ஒரு முஸ்லிம் குடும்பம். பொண்ணுங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் வேற இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில பொண்ணா இவ போய் அந்த வேலைய பார்க்க முடியாது. அதனாலதான் பையன் மாதிரியே முடிய வெட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயின் மாறு வேஷத்துல ஒரு பையனாவே சொந்த தொழில போய் எடுத்து நடத்துறேம்மான்னு சொல்றா அம்மா கிட்ட. அம்மாவுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. ஒரு செகண்ட்ல உன்னை யாருன்னு மத்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, வேண்டான்றாங்க. ஆனா அக்கா தங்கச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவா. அவ சொல்றது கரெக்ட் தாம்மா, இது தவிர இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்லைன்னு சொல்றா. அங்க பக்கத்து கடைக்கார அங்கிளும் வந்திருக்காரு. அவரும் கூட ஹீரோனோட அம்மா கிட்ட நான் தான் பக்கத்து கடையில இருக்கேனே, அவ கூடவே இருந்து அவளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவளோட தைரியத்துக்கு அவ அதெல்லாம் ஜெயிச்சிருவான்னு சப்போர்ட் பண்ணுவாரு ஹீரோயினுக்கு. பொதுவா கஷ்ட காலத்துல ஆம்பளை பசங்க கூட என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம தவிச்சு போய் நம்ம பல கதைகளை பார்த்திருப்போம். ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை கொஞ்சம் கூட யோசிக்காம அவளோட ஆசை கனவு எல்லாத்தையும் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு என் குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் என்ன மாத்திக்கிட்டு எப்படியாவது அந்த போராட்டத்தை போராடி பாப்பேன்டான்னு ரொம்ப மாசா ஒரு முடிவெடுத்திருக்கா பாத்தீங்களா. இந்த சீன் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது. அம்மாவுக்கு பல தயக்கம் இருந்தா கூட இவ எடுத்த முடிவுல இவ மாறாம இருப்பா. அப்புறம் அதுக்காக தேவையான பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போறா. அங்க போய் பசங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததும் போட்டும் பாப்பா. முதல்ல ஒரு டி-ஷர்ட் போடுவா. ஆனாலும் பொண்ணுன்ற அடையாளம் கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்கு மேல ஒரு சட்டைய போடுவா. அதுக்கும் மேல ஒரு ஜாக்கெட்டையும் போடுவா. ஐப்ரோஸை எல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிறா. பையன் மாதிரி நின்னு பாப்பா. எல்லாமே இப்ப பக்காவா சூப்பரா இருக்கு. இது பொண்ணுன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அழகான டீனேஜ் பையன் மாதிரி இருக்கா இப்போ நம்ம ஹீரோயின். சரி இப்போ கெட்டப் நல்லா பக்காவா அமைஞ்சிருச்சு. இது மட்டும் போதுமா? அடுத்து குரலையும் மாத்தணுமே பையன் மாதிரி. அதுக்காக விதவிதமா பேசி பாப்பா. முதல்ல வராது, கடுப்பா இருக்கும். அப்புறம் ஒரு வழியா கஷ்டப்பட்டு இவ குரலையும் மாத்திக்கிறா. அது கிட்டத்தட்ட பையன் மாதிரி இல்லன்னா கூட பொண்ணு வாய்ஸ் மாதிரி இல்ல. அப்புறம் மறுநாள் காலையில இருந்து சலூனை திறக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினும் வீட்ல இருந்து கிளம்பி போறா. வீட்ல இருந்து போகும்போது பொண்ணு மாதிரிதான், அதாவது இவளோட சொந்த அடையாளத்துலதான் வீட்ல இருந்து கிளம்பி போறா. ஏன்னா இவங்க வீட்ல பசங்க இல்லையா, திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்து பையன் கட்டப்ல இவ வந்தா அக்கம் பக்கத்துல எல்லாம் என்ன நினைப்பாங்க, அதனால நார்மலா தான் வீட்ல இருந்து கிளம்புவா. அப்புறம் அந்த ஊர்ல இருக்க ஒரு துணி கடைக்கு போய் ட்ரையல் ரூம்ல இவளோட கெட்டப்பையும் மாத்திக்குவா. அங்க இருந்து நேரா சலூனுக்கு போறா. போய் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் கடையவும் திறக்கிறா. கடையை நல்லா கிளீன் பண்ணி கஸ்டமர் வரதுக்காக காத்துக்கிட்டு இருப்பா. அப்ப எப்பவுமே இவங்க அப்பா கடையில 4-5 பேர் உட்கார்ந்து கதை பேசிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தரா வராங்க. உடனே இவளுக்கு சந்தோஷம், முடி வெட்டுறதுக்கு தான் இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு நினைப்பா. அவங்க கிட்ட போய் முடி வெட்டிக்கிறீங்களான்னு கேக்குறா. ஆனா அவங்க எல்லாம் இல்லன்னு சொல்றாங்க. எப்பவும் போல ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு வீட்டு கதையை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவளுக்கு அதெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப கடுப்பா இருக்கும். அதுலயும் அதிகமான பேச்சு பெண்களை பத்தி தான் இருக்கு. ஏன் பொண்டாட்டி இப்படி, உன் பொண்டாட்டி எப்படின்ற மாதிரி நார்மலா ஆண்கள் எப்படி காசப் பேசிப்பாங்களோ அந்த மாதிரிதான் இருக்கும். அத அந்த இடத்துல மாறி வேஷத்துல நிக்கிற நம்ம ஹீரோயின் கேட்கும் போது கடுப்பா தானே இருக்கும் அவளுக்கு. முடி வெட்டலன்னா எதுக்கு இவங்க எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னு ரொம்ப கோவப்படுவா. இங்க இருந்து எந்திரிச்சு போங்கன்னு வேற கத்திருவா ஒரு லெவலுக்கு மேல. அப்புறம் பக்கத்து கடைக்கார அங்கிள் தான் இவளை அமைதிப்படுத்துவாரு. இத பாருமா, இவங்க எல்லாம் பல நாள் இங்க வந்து உட்கார்ந்து கதை பேசுறவங்க. உங்க அப்பாவுக்கு நல்ல நண்பர்கள் வேற. அப்பா எப்பவும் இவங்களுக்கு டீ சமோசா எல்லாம் வாங்கி கொடுப்பாராம். அப்பா கிட்டதான் ரெகுலரா முடி வெட்டிப்பாங்களாம். அவர் கொஞ்ச நாள்ல வந்துருவாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்டயே முடி வெட்டிக்கலாம் தான் இவங்க இல்ல மத்த எல்லாருமே நினைக்கிறாங்க. நீ பாக்குறதுக்கு சின்ன பையனா இருக்கியா, அதனாலதான் உன்கிட்ட முடி வெட்டிக்க யோசிக்கிறாங்க. கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும். அப்புறம் உன்னையும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க, கவலைப்படாதன்னு சொல்றாரு. முதல் நாள் யாருமே நம்ம ஹீரோயின் கிட்ட முடி வெட்ட வரலங்க. கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரி நாளைக்கு பாத்துக்கலாம்னு கிளம்பி போயிட்டா வீட்டுக்கு. போனது எப்படி இந்த நாள் போச்சுன்னு அம்மாவும் அக்காவும் கேட்டா, கடைக்கு இவளை நம்பி முடி வெட்ட யாரும் வரல, இது ஒரு சாதாரணமான நாளாதான் போச்சுன்னு சொல்லுவா. அதோட நான் பொண்ணுன்றத யாருமே கண்டுபிடிக்கலன்னு சொல்லுவாங்க. இப்போதான் அம்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் மறுநாளும் போய் கடையை திறந்தா இப்பவும் அந்த 4-5 பேர் வந்து கதை பேசிட்டு தான் இருப்பாங்க. முடி வெட்டிக்க சலூனுக்கு யாராவது வருவாங்களான்னு நம்ம ஹீரோயினும் வாசலையே பாத்துட்டு இருப்பாங்க. அப்போதான் முடி வெட்டிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அங்க வருவான். ஹீரோயினோட அப்பா அங்க இல்லாதத பாத்துட்டு அவனுக்கு முடி வெட்டிக்க தோணல. பக்கத்து கடைக்கார அங்கிள் கிட்ட அவன் யதார்த்தமா எப்பவும் போல அவனோட ராப் சாங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு எதிரா ஒரு NGO ஃபண்ட் கலெக்ட் பண்ண போறாங்களாம். அதுக்காக பெரிய போராட்டமும் நடத்த போறாங்களாம். அங்க வந்து ராப் சாங் பாடுறதுக்காக நம்ம ஹீரோவையும் அவனோட குரூப்பையும் கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவான். அப்ப அந்த பாட்டை பாடி காட்டுன்னு பக்கத்து
பக்கத்து கடைக்கார அங்கிள் கேட்பாரு. அங்க இருக்க மத்தவங்களும் பாடு பாடுன்னு நம்ம ஹீரோவோட பேர சொல்லி கத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அவன் குரூப்ப பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த ராப் சாங்க பாடுவாங்க. பாட்டோட பீட் நல்லா தான் இருக்கு. ஆனா வேர்ட்ஸ் தான் கொஞ்சம் சரியில்ல. அந்த அளவுக்கு புரட்சிகரமா இல்ல. ஆண்களோட பார்வையில பெண்கள் எப்படிப்பட்டவங்கன்றத சொல்ற மாதிரி தான் இருக்கு. பெண்கள பத்தி ஒரு புரிதலோட அந்த பாட்டு எழுதப்படல. இத கேட்க கேட்க நம்ம ஹீரோயினுக்கு எரிச்சலா இருக்கும். அவ ஓப்பனா நேருக்கு நேர பாட்டு நல்லா இல்லன்னு ஹீரோவ பார்த்து சொல்லிடுவா. அப்பதான் இவன் யாருன்னு ஹீரோ மத்தவங்க கிட்ட கேட்டா, இவன் பேரு சஃப்தார்ப்பா. டெல்லில இருந்து வந்திருக்கான். நம்ம சலூன் கடைக்காரரோட சொந்தக்கார பையன். அவருக்கு உடம்பு சரியில்லை இல்லையா? இப்ப இவன் தான் எல்லாத்துக்கும் ஹேர் கட் பண்ணி கடைய கவனிச்சுக்கிறான்னு பக்கத்து கடைக்கார அங்கிள் சொல்லுவாரு ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோனோட பேரு சஃபியா. மாறு வேஷத்துல இருக்கிறதுக்காக அத சஃப்தார்னு மாத்திக்கிட்டா. ஹீரோவாலையுமே இவள அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. பையன்னு தான் நினைச்சு பேசிக்கிட்டு இருப்பான். பாட்டு நல்லா இல்லனா உனக்கு என்ன பாட்டை பத்தி தெரியுமா? இதை விட உன்னால நல்லா எழுத முடியுமான்னு சண்டைக்கும் போயிருமா அவகிட்ட. அவளும் இதென்ன ஒரு வரியா? என் தூக்கத்துல எழுப்பி என்ன கேட்டா கூட இதை விட சூப்பரா எழுதுவேன்னு சொல்லுவா. இதுல மாறி மாறி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வேற. எங்க நீ மட்டும் இதை விட நல்ல பாட்டை சொல்லிரு பாப்போன்னு அவன் சேலஞ்ச் பண்ண, ஒருவேளை நான் அப்படி பாடி காட்டிட்டா நீ முடி வெட்டிக்குவியான்னு அவ கேப்பா. இவ்ளோ நேரம் இவகிட்ட தலையை கொடுக்க யோசிச்சவன் ஓகேன்னு சேலஞ்சும் பண்றாங்க. நம்ம ஹீரோ கிட்ட தான் முத வார்த்தையை கேப்பா. அவனும் சொல்றான். பதிலுக்கு இவ புரட்சிகரமா அடுத்த லைனை டக்குன்னு யோசிச்சு சொல்லிடுவா. அங்க இருக்க எல்லாருக்கும் அதை கேட்டதும் பிடிச்சு போயிரும். நம்ம ஹீரோயினோட அந்த பாட்டு வரி எல்லாமே புரட்சிகரமா மட்டும் இல்ல, ரொம்ப மாடர்னாவும் இருக்கும். அடுத்து அடுத்துன்னு இவன் பாட்டை கேட்க அவளும் டக்கு 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 டக்குன்னு கவிதை சொல்ற மாதிரி பாட்டை மழையா பொழிஞ்சிருவாங்க. எல்லாரும் கை தட்டுவாங்க. எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிரும். ஹீரோவும் சேலஞ்சில தோத்து போனதை ஒத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்டயே முடிய வெட்டிப்பான். ரொம்ப அழகா வெட்டி விடுறா. அப்புறம் அங்க இருந்து காசை கொடுத்துட்டு கிளம்பினவன் எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபாய் கொடுப்பான். ஆனா இவ திருப்பி கொடுத்துருவா. யாரா அந்த சின்ன பையன்? இவனோட ஆட்டிடியூட் எல்லாம் சூப்பரா இருக்கேன்னு ஹீரோ நினைச்சு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கடையில இருந்து கிளம்பிடுவான். போறதுக்கு முன்னாடி அவனோட ஹேர் கட்டையும் கடையோட போர்டையும் சேர்த்து ஒரு செல்ஃபி எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிப்பான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினும் வேலையை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருப்பா. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒருத்தர் கடன் கொடுத்தாரு இல்லையா? அவரு வட்டி காசை வசூல் பண்ண வந்து நிக்கிறாரு. பக்கத்து கடைக்கார அங்கிளும் வேகமா ஓடி வந்து ஹீரோனோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த பையன் அவரோட சொந்தக்கார பையன், இவன் தான் கடையை பாத்துக்கிறான்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரு. சொந்தக்கார பையனா? இவனுக்கு இந்த கடனை பத்தி எல்லாம் தெரியுமா தெரியாதா? இவன் வட்டி காசை கொடுத்துருவானான்னு கடன் கொடுத்தவர் கேட்கும் போது டக்குன்னு ஹீரோயின் டிராயரை திறந்து காசை எடுத்து நீட்டிடுவாங்க. அவரு எண்ணி பாப்பாரு. 8000 ரூபாய் பணம் இருக்கு. ஆனா அப்பா மாசம் மாசம் 10,000 ரூபாய் கொடுக்கணுமா. இன்னும் 2000 குறையுதே, எப்ப கொடுப்பேன்னு அவர் கேட்டா இன்னும் 2-3 நாள் எனக்கு டைம் கொடுங்க, கொடுத்துறேன்னு இவ சொல்றா. ஆனா அவர் முடியவே முடியாதுங்கிறாரு. உடனே வேணும் இல்லனா இந்த கடையை நான் எடுத்துக்கிறவேன்னு சொல்றாரு. மனுஷன் ரொம்ப மோசமா ஈவரக்கல்லாம தான் நடந்துக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டு முடிய வெட்டி விடு தம்பி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அப்பாடான்னு உட்காருவாரு கடன் கொடுத்தவர். இவளுக்கு அப்படியே ரொம்ப கடுப்பா இருக்கும் அவரை பார்க்க பார்க்க. ஒரு வகையில இவர் கொடுத்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் தான் அப்பாவுக்கு முடியாம போனதுக்கு ஒரு காரணம். அந்த கடுப்பு இவளுக்கு இருக்கும் இல்லையா? அதனால ட்ரிம் பண்றேன்னு அவரோட காதை கட் பண்ணி விட்டுருவா லைட்டா. மனுஷன் வழியில கத்துவாரு. ரத்தமெல்லாம் வருது. எல்லாரும் ஆடி போய் பாப்பாங்க. அவருக்கும் நல்லாவே புரியுது இவ வேணும்னு தான் பண்ணினான்னு. அவரும் கூட இவ பொண்ணுன்றத கண்டுபிடிக்கல. முறைச்சு பாத்துட்டு இருப்பாரு. உடனே காசு வேணும்னு கோபத்துல கத்துவாரு. டக்குனு நம்ம ஹீரோ ஓடி வந்து அவன் கையில இருக்க பணத்தை கொடுப்பான். ஆனா அது ஒரு 500 ரூபாய் தான் தேரும். உடனே அந்த கடையில எப்பவும் கதை பேசிட்டு இருப்பாங்களே அவங்க கிட்டயும் இருக்கிறத எல்லாத்தையும் வாங்கி போட்டு ஹீரோயின் கொடுக்க வேண்டிய அந்த 2000 அந்த இடத்துலயே கொடுத்துருவான் நம்ம ஹீரோ. போறதுக்கு முன்னாடி அந்த பணக்காரரும் நம்ம ஹீரோயினை பார்த்து, இத பாரு தம்பி, சின்ன ஆணி ஒண்ணு மரக்கட்டையில வெளியில நீட்டிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, அத சுத்தியலால ஓங்கி மண்டையிலே போடுவாங்க, புரியுதா? ஆணவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோன்னு ரொம்ப கடுமையா பேசிட்டு போவாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அதை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டா. முறைச்சுக்கிட்டே நிப்பா. அப்புறம் கடையை மூடிட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டுக்காரனும் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு இவ வந்த ரிச்சாவ வழிமறிப்பாங்க. இவ டக்குன்னு பயந்துருவா. என்ன நீ ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி எங்களை பார்த்து பயப்படுறேன்னு அவன் கேக்குறான். ஆனா அது உண்மைன்னு பாவம் அவனுக்கே தெரியல. உன்னோட பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாடி காட்டேன், அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க, எங்களுக்காக பாட்டு எழுதி கொடுப்பியான்னு கேட்டு நிக்கிறான். இவன் முடியாதுன்னு சொல்லுவா. ஏய் எழுதி கொடுத்தா நாங்க பணம் தருவோம்னு சொன்னதும் இவளுக்கு பணத்தேவை நிறைய இருக்கிறதுனால ஒத்துக்கிட்டா. அப்புறம் ஒரு காஃபி ஷாப்ல எல்லாரும் மீட் பண்ணுவாங்க. உன் பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு எல்லாரும் புகழுவாங்க நம்ம ஹீரோயினை. அந்த குரூப்ல ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா? அவளுக்கு திடீர்னு வீட்டுக்கு வர சொல்லி அப்பா கிட்ட இருந்து போன் வரும். கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன எப்ப பார்த்தாலும் பெண்ணியம் பேசுவ, ரிஹர்சல முடிச்சிட்டு போ, அதுக்குள்ள கிளம்புனா எப்படி, கொஞ்சம் லேட்டா வந்தா உங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ள விட மாட்டாருன்னு கலாய்ப்பாங்க அந்த பொண்ணு. ஆனா அவளோட சிச்சுவேஷன் என்னன்னு அங்க பொண்ணா இருக்க நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் இல்லையா? பெண்ணியம் பேசினா எல்லா நேரமும் எல்லார்கிட்டையும் சண்டையா போட முடியும், நீ வீட்டுக்கு போனா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவா. பரவாயில்ல நம்ம குரூப்ல இப்பதான் ஒரு நல்ல பையன் சேர்ந்திருக்கான்னு அவளும் சந்தோஷமா சொல்லிட்டு கிளம்பிடுவா. சரி நீ வா நம்ம நைட்டு வரையும் ரிஹர்சல் பண்ணலான்னு ஹீரோவும் மத்தவங்களும் கூப்பிடுவாங்க. இவளால இப்படி நைட்டு வரைக்கும் வெளியில தங்க முடியும், அதுவும் பசங்களோட? இல்ல நான் இன்னொரு நாளைக்கு வந்து பாட்டு எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நைசா கலண்டுருவா. அப்புறம் அங்கிருந்து வரும்போது
பார்க்கும்போதுதான் அவளுக்கு அந்த உலகமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரு பையன் மாரி நடக்கிறது, பசங்களோட டீ கடையில உட்கார்ந்து டீ குடிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணா தயங்கி தயங்கி வெளிய போயிருப்பா. எல்லாரும் இவளையே வெறிச்சு பார்க்குற மாரி இருந்திருக்கும். ஆனா இப்போ அப்படிலாம் இல்லாம சுதந்திரமா அந்த வாழ்க்கை ரொம்பவே இவளுக்கு பிடிச்சிருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி வாழுவா. ரொம்ப கெத்தா ஒரு பையன் மாரியே நடந்துப்பா. வீட்டுக்கு வந்து அக்கா கிட்ட அது எல்லாத்தையும் சொல்லுவா. "ஏன்டி உனக்கு பயமா இல்லையான்னு?" அக்கா கேட்டா, "அட போக்கா நீ வேற. என் லைஃப்லயே பெஸ்ட் டைம்னா அது இதுதான். எவ்ளோ என்ஜாய் பண்றேன் தெரியுமா நான் இந்த லைஃப. நம்ம என்ன ட்ரெஸ் வேணா போட்டுட்டு போலாம்க்கா. யாரும் நம்மள கண்டுக்க மாட்டாங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும் போலாம். எவ்ளோ சுதந்திரமா இருக்கு தெரியுமான்னு?" அக்கா கிட்ட அவளோட அனுபவத்தெல்லாம் சொல்லுவா. அக்காவுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நமக்கும் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு அவ யோசிக்கிற மாரி அவளோட முகபாவனை நமக்கு தெரியுது. அப்புறம் அம்மா கிட்ட இந்த பாட்டு எழுதி குடுக்குற விஷயத்த பத்தி சொன்னா, "நீ சலூனுக்கு போறதே எனக்கு பிடிக்கல. எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன்னு" அவங்க திட்டுறாங்க. இவளும் பண தேவை இருக்குல்லம்மா, அதனால பண்ணித்தான் ஆகணும்ன்றா. அங்க உள்ளவங்கலாம் உன்னை பொண்ணுன்னு கண்டுபிடிச்சுட்டா என்னடி பண்ணுவேன்னு கேட்டா, "அட சலூன்ல என்னை யாரும் கண்டுபிடிக்கல. அங்கேயா என்னைய கண்டுபிடிக்க போறாங்க? அதெல்லாம் பிரச்சனை ஆகாது நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு கிளம்பிருவா. நம்ம ஹீரோ ஒரு போஸ்ட் போட்டிருப்பான் இல்லையா சோசியல் மீடியால, அத பார்த்துட்டு இன்னும் நெறைய பேரு ஹீரோயினோட சலூனுக்கு முடி வெட்டிக்கிறதுக்காக வருவாங்கங்க. இவளுக்கும் நல்ல காசு கிடைக்குது. ஆனா அங்க எப்பவும் 4, 5 பேர் உட்கார்ந்திருப்பாங்களே, அவங்க தான் நொய் நொய்ன்னு ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. கடையில இருக்க ஒரு டேபிளையும் புடிச்சு உட்கார்ந்துகிட்டதுனால, கடைக்கு வர கஸ்டமர்லாம் வெளியவே நிக்க வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பா தான் இருக்கும். ஆனாலும் எல்லாத்தையும் சகிச்சுப்பா. அதுக்கப்புறமா ஹீரோவ பார்க்க போனா, இவ எழுதி கொடுத்த வரிய அவன் பாட்டா பாடிக்கிட்டு இருப்பான். இவளும் நல்லா இருக்குன்னு மொட்டையா சொல்லுவா. "இல்ல இல்ல உன் முகத்த பார்த்தா சரியில்லையே. எதுனாலும் ஓப்பனா ஃப்ராங்கா சொல்லு. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு" வாண்டடா கேக்குறான் ஹீரோ. பாட்டோட வரி சூப்பரா அமைஞ்சு போச்சுதான். ஆனா நீ பாடுற பீட் தான் கொஞ்சம் பழசா இருக்கு. புதுசா ஏதாவது ட்ரை பண்ணேன்னு கேக்குறா. பதிலுக்கு ஹீரோவும், "அப்படிலாம் பாடுனா யாருக்கும் பிடிக்காது. யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பாட்டெல்லாம் சேல் ஆகாதுன்னு" சொல்றான். பதிலுக்கு நம்ம ஹீரோயினும், "இத பாரு. கூட்டத்தோட கூட்டமா இருக்கணும்னு நினைக்காத. அந்த கூட்டத்த விட்டு தனியா தெரியணும்னு நென. அப்பதான் சீக்கிரமா முன்னுக்கு வர முடியும்னு" சொல்றா. இவ சொல்றதெல்லாம் சரிதான்னு அவனுக்கும் புரியுது. "உன் ஐடியா நல்லா தான் இருக்கு. இதனால தான் இந்த கேங்லயே நீ ஒரு பாஸ் மாதிரி இருக்கேன்னு" சொல்லி பையனா நினைச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட ஹைஃபை பண்ணலான்னு போறான். இவளும் கைய கொண்டு வருவா. ஆனா அவன் கைய தொடக்கூட மாட்டா. அப்படியே தலைய தடவி கெடுக்கிற மாதிரி ஒரு போஸ் குடுப்பா. என்ன இவன் எவ்வளவு புகழ்ந்தாலும் ஒட்டவே மாட்டேங்கிறானேன்னு ஹீரோவுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு நம்ம ஹீரோயின பார்க்கும்போது. அதுக்கப்புறமா ஒரு மியூசிக் கம்பெனி ஏஜென்ட்ட பார்க்கறதுக்காக ஹீரோயின், ஹீரோ அவங்களோட மொத்த கேங்கும் போறாங்கங்க. அவர்கிட்ட போய் ஏதாவது வாய்ப்பு வாங்கி தர முடியுமான்னு கேட்பாங்க. அவர் இல்லன்னு கைய விரிச்சுட்டாரு. பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனாலும் சோர்ந்து போகாம இவங்க கையில ஏற்கனவே ஒரு வாய்ப்பு இருந்தது இல்லையா? என்ஜிஓக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் சம்பந்தமா பாட்டு பாடி குடுக்கறது. நம்ம ஹீரோயின் கூட ரொம்ப ஃபயரா பாட்டெல்லாம் எழுதி குடுத்திருப்பாளே, அத போய் அழகா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கூட்டமெல்லாம் அத கேட்டு கத்தி ஆரவாரம் பண்ணுவாங்க. பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோவோட கேங்குக்கு பேசக்கூடிய வாய்ப்பு வரும்போது, இதுக்கெல்லாம் காரணம் எங்க ஃப்ரெண்ட் சப்தார் தான்னு ஹீரோயின மேடைக்கு கூப்பிடுவாங்க. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனாலும் ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு உள்ளுக்குள்ள. அவகிட்ட பேச சொல்லி மைக்க குடுக்கும்போது திடீர்னு அவளுக்கு வீட்ல இருந்து போன் வந்துருச்சுங்க. அதனால பாதியிலே அங்கிருந்து கிளம்பி ஓடிருவா. இங்க பார்த்தா வீட்ல இவ்ளோ நாள் கோமால கடந்தார்ல அப்பா, அவர் கண்ணு முழிச்சு உட்கார்ந்திருக்காரு. எந்திரிச்சதும் முதல் கேள்வியே ஹீரோயினோட அம்மா கிட்ட சலூனை யாரு பாத்துக்கிறான்னு தான் கேக்குறாரு. உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அவருக்கு. அப்ப அம்மாவும் சஃப்தார் பாத்துக்கிறான் அப்படின்னு கூலா சொல்லுவாங்க. சஃப்தாரா? அது யாருன்னு அப்பா முழிக்கிறாரு. அந்த சமயம் தான் ஹீரோயின் உள்ள வருவா பையன் கெட்டப்ல. பார்த்ததும் அப்பாவுக்கு புரிஞ்சு போச்சு. சஃபியாவா இருந்த நம்ம மகதான் சலூனை காப்பாத்த சஃப்தாரா மாறி இருக்கான்னு. அவளும் வந்து எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லுவா. "எனக்கு வேற வழி தெரியலப்பா. சஃபியா கிட்ட யாரு முடிவெட்டிக்க வருவா? அதான் சஃப்தாரா மாறிக்கிட்டேன்னு." "ஏன்பா உங்களுக்கு பிடிக்கலையான்னு?" கேட்டா, "என்னம்மா அது? உன்னை நினைச்சு எனக்கு எவ்ளோ பெருமையா இருக்கு தெரியுமா? என் கைய பிடிச்சு நடந்த பொண்ணு இத்தன நாளா குடும்ப சுமைய தோள்ல போட்டு சுமந்திருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு" அப்பா ஒரு பக்கம் கண் கலங்க, ஹீரோயினுக்கும் அழுகையா வரும். அப்புறம் அந்த இடத்துல இருந்து சீனை கட் பண்ணா, அப்பா நல்லபடியா குணமாயிட்டாரு இல்லையா? அதுக்காக மசூதிக்கு தொழுக போவாங்க அம்மாவும் பொண்ணும். அங்க இருந்து வர வழி எல்லாம் அம்மா கிட்ட ஹீரோயின் கேட்டுக்கிட்டே வருவா. எப்படிம்மா அப்பாவ கல்யாணம் பண்ணீங்கன்னு? ஏன்னா இவங்களோடது ஒரு லவ் மேரேஜா. சொந்த பந்தத்தெல்லாம் எதிர்த்துக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணாங்களாம். ஹீரோயினோட அப்பா படிக்காதவரு, சலூன் கடை தான் வச்சிருக்காரு, வேண்டான்னு எவ்வளவோ சொன்னாங்களாம் அம்மா கிட்ட. ஆனா இவர் தான் எனக்கு சரியானவர்னு மனசு சொல்லுச்சு. மூளை தான் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கும், தடுமாறும். ஆனா மனசு எப்பவும் நமக்கான பாதைய சரியா சொல்லும்னு அம்மா அட்வைஸ் பண்ணுவாங்க ஹீரோயினுக்கு. இன்னொரு பக்கம் அப்பா வீட்ல கண்ணு முழிச்சிருந்தாலும் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து ஒரு பக்கம் பேரலைஸ் ஆயிடுச்சு இல்லையா? அதனால சரியா நடக்க முடியல, கையெல்லாம் தூக்க முடியலங்க. அக்கா தான் கூடவே இருந்து நடக்க, கையெல்லாம் அசைக்க கத்து கொடுத்துக்கிட்டு இருப்பா. அடுத்ததா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கேங்கோட சேர்ந்து புதுசா பாட்டு எழுதுறத பத்தி ஒரு இடத்துல யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப ஏற்கனவே அந்த கேங்குக்கு ஒருத்தன் பாட்டு எழுதி கொடுப்பான் இல்லையா? அவன் புதுசா ஒரு பாட்டை எழுதியிருப்பான். ஆனா ஹீரோ அத கேட்டுட்டு, "அந்த அளவுக்கு இந்த வரியெல்லாம் நல்லா இல்ல. நம்ம சஃப்தாரே எழுதட்டும்னு" ஹீரோயின கை காட்டுவான்.
காட்டுவான். இவளும் ஒரு பாட்ட எழுதி வச்சிருப்பா. அத எல்லார் முன்னாடியும் பாடி காட்டுவா. அது எல்லாத்துக்கும் புடிச்சு போயிரும். இதுல அந்த பழைய ஆளு ரொம்ப டென்ஷன் ஆயிருவான். "ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் சஃப்தார் சஃப்தார்ன்னு இந்த பயலையே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க? இவன் காசு வாங்கிட்டு தான் நமக்கு பாட்டு எழுதி குடுக்குறான். ஆனா நான் பல நாளா காசு வாங்காம எவ்வளவு உழைச்சிருக்கேன்." அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சுருவான். ஹீரோயினும் டென்ஷன் ஆயி, "இத பாரு மரியாதையா பேசு இல்லன்னா அவ்வளவுதான்னு" சொல்லிருவா. அவனுக்கு இவ பொண்ணுன்னு தெரியாது இல்லையா? "டேய் உன் மூஞ்சிய உடைச்சிருவேன்டான்னு" ஹீரோயின பார்த்த அவன் சொல்ல பெரிய சண்டையாயிரும். டக்குனு கோவத்துல ஹீரோயினும் எந்திரிச்சா, அங்கதாங்க ஒரு பெரிய ஷாக்கு. ஹீரோயின் பாவம் பீரியட்ஸ் ஆயிட்டா போல. அவ உட்கார்ந்திருந்த சீட்ல பிளட்டா இருக்கு. அத அவன் கவனிச்சிருவா. எப்படி அங்க இருக்க முடியும்? டக்குனு பாத்ரூம்குள்ள ஓடிருவா. இவ அந்த பிளட்ட மறைக்கிறத அந்த கேங்ல இருக்க பொண்ணும் கவனிச்சிருவா. அங்க இருக்க பாத்ரூமே தகர டப்பா மாதிரி இருக்கு. இவ என்னடா பண்றது ஏதுடா பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பா. பழைய துணி தான் கிடக்கும். இத எடுத்து யூஸ் பண்ணலாமான்னு மண்டைக்குள்ள குழப்பமா இருக்கும். அப்ப அந்த பொண்ணு வந்து கதவ தட்டிக்கிட்டே இருக்கா. இவளும் பயத்துல வரேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. "இத பாரு சீக்கிரமா கதவ தொற. உனக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன்னு" அவ சொல்றா. தயங்கி தயங்கி கதவ திறந்தா, "இந்தாங்க சிஸ்டர் இத வச்சுக்கோங்கன்னு" ஹீரோயினுக்காக ஒரு பேட கொண்டு வந்து குடுப்பா. அப்பதான் இவளுக்கு உசுரே வரும். இவ பொண்ணுன்றத அவ கண்டுபிடிச்சுட்டா. ஆனா யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டா. அப்புறம் இவ பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்தா, சண்டை போட்டவன் கத்துவான். "ஒண்ணு இனிமே இந்த கேங்ல நான் இருக்கணும். இல்லன்னா இந்த சஃப்தார் இருக்கணும்னு. நீயே இந்த பேண்ட்ல இருந்துக்கோடான்னு" சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து ஓடுறதுலயே குறியா இருப்பா ஹீரோயின். ஏன்னா இப்போ அவ நிலைமை அங்க இருந்து கிளம்பியே ஆகணும் வீட்டுக்கு. ஆனா மத்தவங்க எல்லாம் இவ கோச்சிட்டு போறதா நினைச்சுக்குவாங்க. கேங்ல இருக்க அந்த பொண்ணு தான் விடு அவன் போட்டும். அவனுக்கு என்ன பிரச்சனையோன்னு மத்தவங்க எல்லாம் சமாளிப்பா. பாவம் இவளோட நிலைமை இங்க இப்படி இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அம்மா ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? அதத்தான் இன்னமும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு கொஞ்ச நாள் முடியாததுனால வேலை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனாலும் அவசர அவசரமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கே டெலிவரி பண்ணணுமா. அப்பாவும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? இன்னும் 2, 3 நாள் டைம் கேட்டுக்கலாம்னு சொல்றாரு. ஆர்டர் கொடுத்தவங்க பொறுத்துப்பாங்க. ஆனா இவங்களுக்கு கடன் கொடுத்த அந்த பணக்காரரு பொறுத்துக்க மாட்டாரு இல்லையா? அவருக்கு நாளைக்கு வட்டி பணம் குடுக்கணுமா. அதனாலதான் வேக வேகமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நைட்டு எனக்கு தூங்கலாம் நேரம் இருக்காது. காலையிலக்குள்ள முடிச்சிருவேன்னு அம்மா ஒரு பக்கம் சொல்லுவாங்க. சொன்ன மாதிரி நைட் எல்லாம் கண்ணு முழிச்சு அந்த டிசைனை தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பா ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்காரு. பக்கத்திலே தான் ஒரு கட்டில போட்டு இவங்களும் வேலை பாக்குறாங்க. சின்னதா பக்கத்துல ஒரு மெழுகுவர்த்தியை ஏத்தி வச்சு அந்த வெளிச்சத்துல தான் பாவம் அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தூக்கம் வரும். சரி ஒரு டீய போட்டு குடிக்கலாமேன்னு எழுந்து போய் அவங்களும் கிச்சன்ல டீ போடுவாங்க. டீ போட்டுட்டு இருக்கும் போதே அசந்து தூங்கிருவாங்க. அது ஒரு பக்கம் கருகிக்கிட்டு இருக்கு. இது இவங்களுக்கு பாவம் தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தா அப்பா இருக்காரு இல்லையா? அவரு தூக்கத்துல பக்கத்துல இருந்த அந்த கட்டில் மேல கைய போட்டுருவாருங்க. அதனால கட்டிலோட இன்னொரு பக்கம் ஏத்தி வச்சிருந்த மெழுகுவத்தி படார்னு எம்ப்ராய்டரி போட்ட அந்த துணி மேலேயே விழுந்துரும். கன நேரத்துல குபு குபுன்னு தீ புடிச்சு எரிய வேற ஆரம்பிச்சிருச்சு. அப்பாவும் கத்துவாரு. ஏன்னா அவரால எழுந்து நடக்க முடியாது இல்லையா? அந்த சத்தம் கேட்டுதான் அம்மா ஓடி வராங்க அடுப்படியில இருந்து. வந்து பார்த்தா அவங்களுக்கு தலையில இடி விழுந்த மாரி இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வேக வேகமா பொண்ணுங்கள கூப்பிட்டு கத்துவாங்க. ஹீரோயினும் அக்காவும் ஓடி வந்தா வீடே தீ புடிச்சு எரியற மாரி இருக்கு. அப்பாவ சேஃபா அந்த பக்கம் கூட்டிட்டு போய் தீயெல்லாம் ஒரு பக்கம் அணைச்சுக்கிட்டு இருப்பாங்க. பாவங்க ஹீரோயினோட அம்மா இவ்வளவு நாள் பண்ண அந்த உழைப்பு மொத்தமும் போச்சு. ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருப்பாங்க. அதுவும் ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல 6 வாரமா பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் வேற வட்டி காசு கட்டணும். அந்த குடும்பத்தோட நிலைமைய பாத்தீங்களா? ஒரு செகண்ட்ல எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. மறுநாள் காலையில அம்மா அழுவாங்க அந்த மிச்ச துணிய வச்சு. அவங்களால அத ஏத்துக்கவே முடியல. "இங்க பாத்தியாம்மா இந்த டிசைன் எல்லாம் முழுசா 4 நாளா நான் கஷ்டப்பட்டு போட்டேன்னு" அழுதுகிட்டே பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க. அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நம்ம ஹீரோயினுக்கும் நல்லாவே புரியுதுங்க. "ஏம்மா நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? நம்மளோட நல்ல காலம்லாம் எங்க போச்சு? ஏன் இப்படி எத தொட்டாலும் பிரச்சனையா வருதுன்னு" ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வீட்ல இப்படி தீ பிடிச்சதுனால கரெக்ட்டான டைமுக்கு இவங்களால அந்த மாசத்தோட வட்டி காசையும் குடுக்க முடியலங்க. எப்பவும் போல அந்த பணக்காரரு வட்டி வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருப்பாரு. ஆனா ஹீரோயின் கிட்ட தான் காசு இல்லையே என்ன பண்ணுவா? இல்லன்னு தெரிஞ்சதும் இன்னும் 1 வாரத்துல மொத்த கடன் தொகையான 2,00,000 குடுக்கணும். அப்படி இல்லன்னா கடையோட சாவிய என்னட்ட குடுத்துருங்கன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே அவர பார்த்து ரொம்ப கோவம் வரும். முறைச்சுக்கிட்டே இருப்பா. இது பையன்னு அவருக்கு தெரியாதுல. என்னடா ரொம்ப முறைக்கிறேன்னு சட்டைய புடிச்சு கோவமா திட்டிட்டு போயிடுவாரு. ஹீரோயினும் அவளோட குடும்பமும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க பாவம் அந்த கடைய காப்பாத்த. பண்ண எல்லாம் வேஸ்டா போச்சுன்னு நினைச்சு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பாவையே பார்த்து ரொம்ப அழுவா அவருக்கு தெரியாம. எந்த வேலையும் யாருக்கும் ஓடாதுங்க. ரொம்ப வருத்தப்படுறா. ஆனாலும் தினமும் கடைய திறந்து வர கஸ்டமருக்கு முடி வெட்டி விட்டுட்டு தான் இருக்கா. அப்ப ஹீரோ ஓடி வருவான். ஏதோ டேலண்ட் ஹண்ட்னு ஒரு புது ப்ரோகிராம் வைக்க போறாங்களாம். அங்க பாடுறதுக்கு நிறைய குரூப் வருவாங்களாம். ஒவ்வொருத்தருக்கும் 45 நிமிஷம் டைம் இருக்குமா. ஆன் த ஸ்பாட்ல ஒரு தீமை கொடுத்து அதுல பாட்டு எழுதி உடனே பாடணுமா. இது நல்ல வாய்ப்பு. இத நமக்கு பயன்படுத்திக்கிட்டே ஆகணும். வா ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ண போலான்னு கூப்பிடுறான். இவளே பாவம் நொந்து போயிருக்கிறா. அதனால இல்ல என்னால வர முடியாதுன்னு சொல்லிருவா. ஏய் இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அத விட்டுட்டு முடிய வெட்டிட்டு இருக்க. ஒழுங்கா வான்னு அவன் ரொம்ப கம்பல் பண்றான். ஆனா இவ ரொம்ப வருத்தத்துல இருக்கிறதுனால கோவமா ஹீரோ கிட்ட பேசிடுவா. இத பாரு என்ன நம்பி ஏன் இருக்க நீ? ஒழுங்கா நீங்களே பாட்டு எழுதி பாட பாருங்க. என்னால வர முடியாது. எனக்கெல்லாம் மூடு
சரியில்லைன்னு சொல்றா. இத பாரு உனக்கு திறமை இருக்குன்னு ரொம்ப ஆணவத்துல ஆடாதன்னு அவனும் திட்டுவான். இப்படி மாறி மாறி சண்டை போட்டுக்கறாங்க. அவனும் ரொம்ப கெஞ்சி பாப்பான். இவன் முடியாதுன்னு சொல்லவும், நீ இல்லாம நாங்க நல்லபடியா பாட்டு எழுதி பாடி இந்த காம்படிஷன்ல வின் பண்றோம் பாருன்னு சொல்லிட்டு கிளம்பிருவான். கடைசியா போறதுக்கு முன்னாடி அந்த பையன் சும்மா இருக்க மாட்டாம, திறமைய வச்சுக்கிட்டு இப்படி முடி வெட்டிக்கிட்டு, அப்புறம் கடைசி வரைக்கும் இந்த கடைக்காரர் இருக்காரே, அவர மாதிரி நீயும் ஒரு பார்பரா தான் இருக்கணும். உன் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காதுன்னு சொல்லிடுவான். அது இவளோட அப்பாவாச்சே, அவரோட பொண்ணு கிட்ட தான் பேசுறோம்னு தெரியாம அந்த பையன் வார்த்தைய விட, இத பாரு அவராவது சொந்த தொழில நடத்தி குடும்பத்த வளர்த்து பிள்ளைங்கள பார்த்து நெறைய தான் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஆனா நீ தான் அடுத்தவங்க திறமைய நம்பி இருக்க போடான்னு சொல்லி ரொம்ப கத்திப்புடுவா. அவனும் கோவத்துல கிளம்பி போயிருவான். மறுநாள் பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சஃப்தார கூப்பிடணும். அவனால தான் நல்லா பாட்டு எழுத முடியும்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ முடியவே முடியாது. வேண்டவே வேண்டாம். ஏற்கனவே நம்ம கேங்ல இருக்கவன் தானே பாட்டு எழுதிக்கிட்டு இருந்தான். அவனே இந்த காம்படிஷனுக்கு எழுதட்டும்னு சொல்லிட்டு இருக்கிறான். அந்த கேங்ல இருக்க பொண்ணு கூட எவ்வளவோ சொல்லி பாப்பா. ஆனா யாருமே கேட்க மாட்றாங்க. அதுலயும் ஹீரோ ரொம்ப பிடிவாதமா இருக்கான். ஹீரோயின் வரக்கூடாதுன்றதுல. இங்க பார்த்தா கடை போறத நினைச்சு நம்ம ஹீரோயின் ரொம்பவே சோகமா இருக்கிறா. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பா. பல கஷ்டத்த தாண்டியும் நம்மளால ஜெயிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறா. அப்புறம் அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின பார்க்க வருவா. அவகிட்ட தன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னதும், "சரி கவலைப்படாத. நீ வந்து இந்த தடவையாவது பாட்டு எழுதி குடுக்க முடியுமான்னு?" அந்த பொண்ணு கேட்பா. ஆனா அந்த மனநிலையில நான் இல்லன்னு ஹீரோயின் சொல்லிட்டு மாட்டேன்றாங்க. நான் பொண்ணுன்றத நீ மத்தவங்ககிட்ட சொல்லிட்டியான்னு ஹீரோயின் கேட்பா அவகிட்ட. "இல்ல இல்ல நான் சொல்லல. நீ எப்ப சொல்லப் போறேன்னு கேட்டா, சரியான நேரம் வரட்டும் நான் அப்ப சொல்லிக்கிறேன்றா." ஏன்னா இவ பொண்ணா இருந்து பையன் கெட்டப்புக்கு போட்டதுக்கு காரணமே அந்த சலூன் கடைய காப்பாத்தணும்னு தான். ஆனா இப்ப அது முடியல இல்லையா? அதனால தான் அந்த உண்மைய மத்தவங்ககிட்ட சொல்றதுக்கு இவளுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்காமா. அப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணா, நம்ம ஹீரோவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த அந்த காம்படிஷன் நடக்கிற நாளும் வருங்க. நெறைய பேர் வந்திருக்காங்க காம்படிஷன்ல கலந்துக்கிற. ஒவ்வொருத்தருக்கும் சீட்டு குலுக்கி பார்த்து ஆன் த ஸ்பாட்ல ஒரு தீமையும் குடுப்பாங்க. 45 நிமிஷம் டைம். அதுக்குள்ள பாட்ட எழுதி ஸ்டேஜ்ல எல்லார் முன்னாடியும் பாடியாகணும். இவங்களுக்கு வந்த தீம் டஸ்ட், தூசி. ஏற்கனவே பாட்டு எழுதுறவனு என்னென்னமோ எழுதி பார்க்கறான். ஆனா ஒண்ணுமே வரமாட்டேங்குது. அந்த பொண்ணு சொல்றா நம்ம சஃப்தார கூப்பிடலான்னு. ஆனா ஹீரோ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். பாட்டு எழுதுறவன் எழுதி எழுதி பார்த்து முடியாம, "இத பாருங்கடா, சண்டை போட நேரம் இல்ல. ஈகோலாம் பார்க்காதீங்க. நானே சொல்றேன். ஒழுங்கா சஃப்தார கூப்பிடலாம். இல்லன்னா நம்ம வின் பண்ண மாட்டோம்னு" சொல்லுவான். அவனே ஃபோனும் பண்ணி ஹீரோயின கூப்பிடவும் சொல்றான். உடனே நிலைமைய புரிஞ்சுகிட்டு ஹீரோயினும் வந்துட்டா. ஆனா இப்போ பையன் கெட்டப்ல வரல. ஒரு குர்தா போட்டுட்டு தான் வந்திருக்கிறா. அவ வர்ற தோற்றத்த பார்த்து எல்லாத்துக்கும் ஷாக்கா இருக்கும். இன்னும் எல்லாரும் பையன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. "என்னடா நீ பொண்ணோட ட்ரெஸ்ஸ போட்டு வந்திருக்கன்னு" எல்லாரும் கேட்பாங்க. அத பத்தியெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். இப்ப பாட்டு எழுதுறேன்னு வேக வேகமா டஸ்ட்ன்ற அந்த தலைப்ப வச்சு பாட்ட சூப்பரா எழுதி குடுத்துருவாங்க. பசங்களும் வேக வேகமா பாடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்டேஜ்ல பார்த்தா ஒரு பொண்ணு குரூப் ரொம்ப சூப்பரா பாடுவாங்க. ஜட்ஜஸ் எல்லாம் அவங்களுக்கு நல்ல மார்க் வேற குடுத்திருக்காங்க. அடுத்ததா நம்ம ஹீரோவோட குரூப் தான். இவங்களும் ஹீரோயின் எழுதி கொடுத்த வரிக்கு சூப்பரா பாட்ட போட்டு ஸ்டேஜ்ல பாட ஆரம்பிக்குவாங்க பாருங்க. வரி ஒன்னொன்னும் ஃபயர் மாதிரி இருக்கு. அவ்ளோ சூப்பரா இருக்கு. ஏற்கனவே ஹீரோ ஒரு மெத்தட்ல பாடுவான். ஆனா இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா புதுசா பாடுறான் வேற ஒரு மெத்தட்ல. எல்லாமே நம்ம ஹீரோயின் கொடுத்த ஐடியா தான். பசங்க பாட பாட கூட்டமும் அவங்களோட சேர்ந்து பாடும். ஜட்ஜஸ்லாம் வாய பொளந்துகிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல நடுவுல அந்த பொண்ணு வேற வந்து மியூசிக்கெல்லாம் சூப்பரா போட்டு குடுப்பா. அந்த ஸ்டேஜே அதிரும். எல்லாருக்கும் அந்த பாட்டு ரொம்ப புடிச்சு போயிரும். எல்லாரும் 10க்கு 10 மார்க் குடுப்பாங்க. இந்த காம்படிஷன்ல எல்லா குரூப்பையும் விட சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம ஹீரோவோட கேங் தாங்க ஜெயிச்சிரும். இவங்கள பாராட்டும் போது வேக வேகமா ஓடி போய் நம்ம ஹீரோயினையும் கூட்டிட்டு வருவான் ஹீரோ. எங்களோட வெற்றிக்கு சஃப்தார் தான் காரணம்னு சொல்றாங்க. இன்னமும் ஆம்பள பையன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க போல. நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஸ்டேஜ்ல நிக்கும்போது அவ்ளோ ஹாப்பியா இருக்கும். உள்ளுக்குள்ள எவ்வளவு துக்கம் இருந்தாலும் அந்த மொமெண்ட்ட ரொம்ப என்ஜாய் பண்ணுவா. அப்புறம் அங்க இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா இவங்க ஏற்கனவே வாய்ப்பு கேட்டு ஒரு மியூசிக் கம்பெனி ஏஜென்ட்ட போய் பார்த்திருப்பாங்க இல்லையா? அவரு வந்து உங்க பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குடா, பின்னிட்டீங்கடான்னு புகழுவாரு. அடுத்து என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்டா, ஏதாவது ஒரு மியூசிக் கம்பெனி கிட்ட போய் கான்ட்ராக்ட் போட போறோம் இவங்க சொல்றாங்க. அப்ப அவரு ஒரு ஆஃபர குடுப்பாரு. பேசாம உங்க பாட்டையெல்லாம் என்கிட்ட குடுங்கடா. நான் அத நல்லா ப்ரமோட் பண்றேன். உங்களுக்கும் நல்ல காசு கிடைக்கும்ல. சேர்ந்து பண்ணலாம்னு சொல்றாரு. இவங்களுக்கு யோசனையா இருக்கும். ஒரு பாட்டுக்கு 1 கோடி வரைக்கும் கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும்டா. இப்போதைக்கு இந்தாங்க 2,00,000 கையில இருக்கு வாங்கிக்கோங்கன்றாரு. இப்ப பாடின பாட்ட குடுங்கடான்னு கேக்குறாரு. ஹீரோவுக்கு யோசனையா இருக்கு. ஃப்ரெண்ட் பொண்ணு ஹீரோவையே பாக்குறா. மத்தவங்க எல்லாம் யோசிச்சு முடிவெடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட. அப்ப ஹீரோ நம்ம ஹீரோயின மனசுல வச்சு அவ கஷ்டத்த மனசுல வச்சு அந்த பாட்ட குடுக்க சம்மதிச்சிருவான். இவ எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஓடி வந்திருப்பா. இவங்களுமே பணம் கிடைக்கும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. டேலண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு தான் ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஆனா கடவுள் இவங்க எதிர்பார்க்காத பணத்த குடுத்திருப்பாரு. உடனே அந்த பணத்த பசங்க எல்லாம் ஹீரோயின் கிட்ட குடுக்க அவ அப்பாவ கூட்டிட்டு போய் கடன் கொடுத்தவர்கிட்ட ஒரே டைம்ல செட்டில் பண்ணிட்டா கடன. அவருக்கு பார்த்தா ஷாக்கு. எப்படியாவது இவங்க கடைய ஆட்டை போட்டுலாம் நினைச்சார்ல. என்ன இது ஒரே டைம்ல மொத்த கடனையும் குடுத்துட்டீங்கன்னு பாக்குறாரு. பரவாயில்லையே உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு போலேன்னு
அப்படின்னு சொல்றாரு ஹீரோயினோட அப்பாவ பார்த்து. அப்ப அவங்க அப்பா ஒண்ணு சொல்லுவாரு, "நேரம்லாம் ஒண்ணும் நல்லா இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்ணு சஃபியா தான்னு." அவரும் நம்ம ஹீரோயினிய ஏற இறங்க பார்த்துட்டு, எங்கேயோ இந்த முகத்த பார்த்த மாரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, டக்குனு அப்பா பொண்ண கூட்டிட்டு வெளியில வந்துருவாருங்க. ஆனா அவர்கிட்ட பேசணும்னு சொல்லி ஹீரோயின் உள்ள போவா. எப்பவுமே கடனை வாங்க வரும்போது, இவகிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாரு இல்லையா? வெளியில ஒரு ஆணி நீட்டிக்கிட்டு இருந்தா, சுத்தியலால அது மண்டையிலே போடுவோம்னு, அதத்தான் இப்போ இவர்கிட்ட திரும்ப சொல்லுவா. ஆனா அந்த ஆணி சுத்தியலால அடிக்கப்படும்போது உடையாது. இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பாறைக்குள்ள கூட போகும். அந்த ஆணி மாதிரி தான் நாங்கன்னு சொன்னதும், அவருக்கு ஷாக்கு. ஏன்னா இப்போதான் அந்த கடையில பையனா இருந்தது இந்த பொண்ணுன்னு இவருக்கு தெரியுது. மனுஷன் மலைச்சு போயிடுவாரு இவள பார்த்து. அப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணா, அப்பாவோட கடை இப்போ கைக்கு கிடைச்சிருச்சு. புதுசா லைட் எல்லாம் போட்டு, அப்பா பேர் போட்டு போர்டெல்லாம் கடைக்கு வச்சிருக்கா. எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க. அப்பாவுக்கு பொண்ணு நினைச்சு ரொம்ப பெருமை, சந்தோஷம். அடுத்து என்னன்னு ஹீரோவும் அவனோட கேங்கும் கேட்டா, ரோபோட்டிக்ஸ் படிக்கணும்ன்ற அவளோட கனவை தேடி டெல்லியில இருக்க காலேஜுக்கு படிக்க போக போறேன்னு சொல்றா. அப்போ எங்களுக்கு யார் பாட்டு எழுதி தருவான்னு அவங்க முழிப்பாங்க. அதையும் பண்ணுவேன்னு சொல்றா சிரிச்சுக்கிட்டே. பல கஷ்டங்களை ஃபேஸ் பண்ண நம்ம ஹீரோயினோட குடும்பமும், திறமை நோக்கி ஓடுன நம்ம ஹீரோவோட கேங்குக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அமைஞ்சதா சூப்பரா காட்டி இந்த படத்தை அழகா முடிச்சிட்டாங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல நானும் கடைசி வரைக்கும் ஹீரோயினுக்கும் அந்த ஹீரோவுக்கும் நடுவுல ஒரு லவ் ட்ராக் ஓடுற மாதிரி வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா அப்படி நடக்கல. அப்படி இல்லாம இருந்ததுதான் இந்த படத்துல எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்துல வர ஹீரோயின் கேரக்டரை லவ் பண்ணாலோ இல்ல கல்யாணம் பண்ணாலோ தான் ஹீரோன்னு சொல்லணுமா என்ன? இந்த படத்துல அவன் பல நேரத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கஷ்டப்படுற நம்ம ஹீரோயினோட குடும்பத்துக்கு உதவி இருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவனை ஹீரோன்னு சொன்னேன். மத்தபடி அவங்களுக்குள்ள லவ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது இந்த படத்துல. 2 பேருமே அவங்கவங்க கனவை நோக்கி ஓடக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸா தான் இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. சரி, படம் சூப்பரா இருந்ததுல உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் இந்த மாதிரியான சூப்பரான படம் இன்னும் நிறைய பேரை போய் சேரும். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல படத்துல பார்ப்போம். தேங்க் யூ.